உங்கள் தவறு உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும். நீங்க செய்கிற அநியாயம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துரும். உங்க பிள்ளைகள் நிம்மதியா இருந்தாலும் உங்களுக்கு கடைசி காலத்துல நிம்மதி. உங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாக இல்லாத பட்சத்துல நீங்க வயசு காலத்துல எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? பணத்தை சேர்த்து வைத்தால் போதுமா? பொருளை சேர்த்து வைத்தால் போதுமா? படிக்க வைத்தால் போதுமா? வேலை எடுத்து கொடுத்தால் போதுமா? திருமணத்தை முடித்து கொடுத்தால் போதுமா? சமாதானத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. இவைகள் அத்தனை நீங்கள் ஒருவேளை செய்யலாம். ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் ஒருவர் தான் அந்த நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியும். தெய்வ பயம் இல்லாமல் ஆவிக்குரிய சபையில வருகிறதான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். சும்மா விடவே மாட்டார். அவர் கணக்கில் எல்லாம் வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீதுக்கு பெற்றதான ஆண் பிள்ளையை தேவன் என்ன செய்தார்? அடித்தார். ஏன்? இவன் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றவன் தானே, ஏன் அடிக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குற்றவாளியை அவன் குற்றமற்றவனாக விடமாட்டான். பெற்றோர்கள் செய்த தவறுகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கவனம் கவனம் ஜாக்கிரதை, கவனம் ஜாக்கிரதை. கர்த்தருடைய வார்த்தை உண்மை, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், இது மாறாது. ஊழியக்காரனாக நான் யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன்? ஆண்டவருக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஜாக்கிரதைப்பட்டா, நீங்கள் எச்சரிக்கை அடைந்தா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறும், பிரச்சனை மாறும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும்.